அனைவருக்கும் வணக்கம். அனைத்து தனியார் பள்ளிகளும் தங்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ், டிரைவர் டீட்டெயில்ஸ், கண்டக்டர் அட்டெண்டன்ட் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே வந்து எம்இஸ் வலைதளத்தில் அப்டேட் செய்யணும். அது எப்படி அப்டேட் செய்கிறது அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. சர்ச் ஆர் டைப் யூஆர்எல் அப்படிங்கிறதுல emis.tnschools.gov.in அப்படின்னு வெப்சைட் அட்ரஸை டைப் பண்ணி எம்இஸ் லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிறதுல உங்கள் ஸ்கூலோட யூசர் நேம் 11 டிஜிட் அந்த எம்இஸ் ஐடி ப்ளஸ் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா எம்இஸ் வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்திருக்கும். அதில் ரைட் சைட் டாப் கார்னர் கூடிய 3 லைன்ஸ் டச் பண்ணி மெனு பார் ஓப்பன் ஆகும். அதில் ஸ்டாஃப் அப்படிங்கிற ட்ராப் டவுனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு ஸ்டாஃப் லிஸ்ட் அப்படிங்கிறது கீழே வெஹிக்கிள் அப்ஸ்ட்ராக்ட் டீட்டெயில்ஸ், வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ், டிரைவர் டீட்டெயில்ஸ், அட்டெண்டன்ட் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். இந்த 4 ஆப்ஷனையுமே வந்து பயன்படுத்தி நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணணும். இப்போ வெஹிக்கிள் அப்ஸ்ட்ராக்ட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா உங்கள் ஸ்கூலோட யூடைஸ் கோடு, ஸ்கூல் நேமு, ஸ்கூல் டைப்பு, ஃபார்ம் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது இன்கம்ப்ளீட்னு இருக்கும். நீங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோ டு ஃபார்ம் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கிள் அப்ஸ்ட்ராக்ட் டீட்டெயில்ஸுங்கிறது ஃபார்ம் வந்து எங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். அங்கே மேலேயே வந்து இங்கிலீஷ், தமிழ் 2 லாங்குவேஜுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறமான பட்டன் கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிள் அப்ஸ்ட்ராக்ட் டீட்டெயில்ஸில் செக்ஷன் 1 கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஹவு மெனி நம்பர் ஆஃப் வேன்ஸ் ஆர் அவைலபிள்னு கேட்டுருக்காங்க. நீங்கள் உங்கள் ஸ்கூலில் எத்தனை வேன்ஸ் இருக்கோ அந்த நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். அதுக்குள்ள ஹவு மெனி நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் ஆர் அவைலபிள் அப்படிங்கிறதுல எத்தனை பஸ்ஸஸ் இருக்கோ அந்த நம்பரை வந்து என்டர் பண்ணுங்கள். அடுத்து ஹவு மெனி நம்பர் ஆஃப் ஆட்டோஸ் ஆர் அவைலபிள் கேட்குறாங்க. அதோட நம்பரை வந்து ஆட்டோஸ் இருந்தால் அதோட நம்பரை இங்கே என்டர் பண்ணுங்கள். அது கீழே ஹவு மெனி நம்பர் ஆஃப் மேல் அட்டெண்டன்ஸ் ஆர் அவைலபிள், எத்தனை மேல் கண்டக்டர்ஸ் இருக்காங்களோ அவங்களோட நேம், அவங்களோட எண்ணிக்கையை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். அது கீழே ஹவு மெனி நம்பர் ஆஃப் ஃபீமேல் அட்டெண்டன்ஸ் ஆர் அவைலபிள், ஃபீமேல் கண்டக்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களோட எண்ணிக்கையை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். அது கீழே ஹவு மெனி மேல் டிரைவர்ஸ் ஆர் அவைலபிள் அப்படிங்கிறதுல எத்தனை மேல் டிரைவர்ஸ் இருக்காங்களோ அவங்களோட நம்பரை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். அதற்கு கீழே ஃபீமேல் டிரைவர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ அதோட நம்பரை என்டர் பண்ணிவிட்டு சேவ் செக்ஷன் அப்படின்னு கொடுத்துருங்க. இந்த வெஹிக்கிள் அப்ஸ்ட்ராக்ட் டீட்டெயில்ஸை சேவ் பண்ணிவிட்டு அடுத்ததாக வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதே போல் யூடைஸ் நம்பர், ஸ்கூல் நேம், ஸ்கூல் டைப் வரும். ரெஸ்பான்ஸ் கவுண்ட் அப்படிங்கிறதுல 0 இருக்கும். நீங்கள் கோ டு ஃபார்ம் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கூல் வெஹிக்கிள் டீட்டெயில்ஸுங்கிற அந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் வந்து வெஹிக்கிள் டீட்டெயில்ஸில் வெஹிக்கிள் டைப் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ, பஸ், வேன் 3 ஓப்பன் ஆகும். செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து ஓனர்ஷிப்னு கேட்குறாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓன்டா லீஸ்டான்னு கேட்குறாங்க. அதை ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து எஃப்சி ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் என்னவோ அந்த டேட்டை வந்து என்டர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து எஃப்சி நம்பர், அந்த வண்டிக்கான எஃப்சி நம்பரை வந்து என்டர் பண்ணுங்கள். அதுக்கு கீழே பெர்மிட் நம்பரை என்டர் பண்ணுங்கள். அதற்கு கீழே வந்து ஆர் தேர் ஸ்பெசிஃபிக் பஸ்ஸஸ் டெசிக்னேட்டட் ஒன்லி ஃபார் பாய்ஸ், ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ் அண்டு கோஎட்னு கேட்டுருக்காங்க. அந்த பஸ் வந்து பாய்ஸுக்கு மட்டுமா, கேர்ள்ஸுக்கு மட்டுமா, இல்லை கோஎட்டான்றதை இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஹவு மெனி மேல் அட்டெண்டன்ஸ் ஆர் அவைலபிள், எத்தனை மேல் அட்டெண்டன்ஸ் அந்த பஸ்ஸில் இருக்காங்களோ அதை வந்து என்டர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து ஹவு மெனி ஃபீமேல் அட்டெண்டன்ஸ் ஆர் அவைலபிள் கேட்குறாங்க. ஃபீமேல் அட்டெண்டன்ஸ் எத்தனையோ அதோட நம்பர் இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். வெதர் த அலாரம் பெல் இஸ் ஃபிக்ஸ்டு இன் த பஸ் கேட்குறாங்க. அலாரம் பெல் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி எஸ், அப்படி இல்லைன்னா நோங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இஸ் த சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் டிஸ்பிளேட் ஆன் த பஸ்ன்னு கேட்குறாங்க. சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் வந்து ஒட்டியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து எஸ்ன்னு போடுங்க, அப்படி இல்லை நோன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. வெதர் சிசிடிவி இஸ் அவைலபிள் இந்த பஸ்ன்னு கேட்குறாங்க. சிசிடிவி இருந்ததுன்னா எஸ்ன்னு போடுங்க இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி, அப்படி இல்லை நோன்னு போட்டுருங்க. வெதர் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் இஸ் அவைலபிள் கேட்குறாங்க. ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருந்ததுன்னா அதே போல் எஸ்ன்னு போடுங்க, இல்லைன்னா நோன்னு போட்டிருங்க. வெதர் எமர்ஜென்சி எக்ஸிட் இஸ் அவைலபிள்னு கேட்குறாங்க. எமர்ஜென்சி எக்ஸிட் இருந்தது அப்படின்னா இந்த இதில் வந்து எஸ்ன்னு போட்டுருங்க. அதுபோல் ஜிபிஎஸ் அவைலபிளான்னு கேட்குறாங்க. அதுக்கும் இருந்ததுன்னா எஸ்ன்னு போடுங்க, இல்லைன்னா நோன்னு போடுங்க. அதுக்கடுத்து ஃபயர் எக்ஸ்டென்சர் கேட்குறாங்க. அதுவும் பஸ்ஸில் இருந்தது அப்படின்னா எஸ்ன்னு போடுங்க, இல்லைன்னா நோன்னு போட்டுருங்க. அதுபோல் ஸ்பீட் கவர்னர் இஸ் அவைலபிள்னு போட்டிருக்காங்க, அவைலபிள் கேட்டிருக்காங்க. அதில் வந்து இருந்ததுன்னா எஸ்ன்னு போடுங்க, இல்லை நோன்னு போடுங்க. வெதர் கார்டிங் ஷீட் ஆர் அவைலபிள் பிட்வீன் ஃப்ரண்ட் வீல் அண்ட் பேக் வீல்னு கேட்குறாங்க. அது இருந்தது அப்படின்னா அதையும் எஸ் அல்லது நோன்னு போட்டுருங்க. போட்டு இதை சேவ் செக்ஷன் கொடுத்துருங்க. இதில் வந்து நீங்கள் வெஹிக்கிள் டீட்டெயில்ஸை ஒவ்வொரு வெஹிக்கிளுக்கும் நீங்கள் என்டர் பண்ணணும். அடுத்ததாக டிரைவர் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள்
அதே போல் யூடிசி நம்பர், ஸ்கூல் நேமு, ஸ்கூல் டைப்பு, ரெஸ்பான்ஸ் கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய கோ டு ஃபார்ம் அப்படிங்கிற கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் டிரைவர் டீட்டெயில்ஸ்க்கான இந்த ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து டிரைவர் டீட்டெயில்ஸில் நேம் ஆஃப் டிரைவர் கேட்குறாங்க. டிரைவரோட நேம் என்டர் பண்ணிடுங்க. அதுக்கு கீழே ஜெண்டர் கேட்குறாங்க. ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கு கீழே டிரைவரோட டேட் ஆஃப் பர்த்து, டிரைவிங் லைசன்ஸ் நம்பர், அந்த டிரைவரோட லைசன்ஸ் நம்பர் என்டர் பண்ணுங்கள். லைசன்ஸ் டைப் அப்படிங்கிறதுல ஹெவி மோட்டர் வெஹிக்கிளாக லைட் மோட்டர் வெஹிக்கிளான்னு கேட்குறாங்க. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. டோட்டல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த டிரைவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்டர் பண்ணுங்கள். அதுக்கு கீழே டிரைவரோட அட்ரஸ்ஸு, அதுக்கு கீழே ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், டிரைவரோட ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டை சூஸ் ஃபைல் கொடுத்து 15 MB சைஸ் இருக்க மாதிரி அந்த PDF வடிவில் அந்த ஃபைலை வந்து அப்லோட் பண்ணிடுங்க. டிரைவரோட கான்டாக்ட் நம்பர் அப்படிங்கிறத அந்த டிரைவரோட கான்டாக்ட் நம்பரை அப்டேட் பண்ணுங்கள். அடுத்து டிரைவரோட ஃபோட்டோ அப்படிங்கிறதுல டிரைவரோட ஃபோட்டோவை வந்து சூஸ் ஃபைல் கொடுத்து அதையும் 15 MB சைஸ் இருக்க மாதிரி JPG, PNG, PMP, டிஃப் ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணிடுங்க. அடுத்து டிரைவிங் லைசன்ஸ் ஃபோட்டோ, அதே மாதிரி டிரைவரோட அந்த லைசன்ஸோட அந்த ஃபோட்டோவை இந்த சூஸ் ஃபைல் கொடுத்து அவரோட லைசன்ஸை இந்த இடத்துல அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் செக்ஷன் கொடுத்துருங்க. இதெல்லாம் வந்து ஸ்கூல் டிரைவர் டீட்டெயில்ஸில் கேட்டிருக்காங்க. ஸ்கூல் டிரைவர் டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அட்டெண்டன்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கண்டக்டர்ஸோட டீட்டெயில்ஸை இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணிக்கணும். அதில் அதே போல் கோ டு ஃபார்ம் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் அட்டெண்டன்ட் டீட்டெயில்ஸ்னு இப்படி ஓப்பன் ஆகிருக்கும். அதில் என்ன டீட்டெயில் கேட்டிருக்காங்க அப்படின்னா நேம் ஆஃப் த அட்டெண்டன்ட், அவங்களோட பேர், ஜெண்டர், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு, டேட் ஆஃப் பர்த்து, அட்டெண்டண்ட்டோட அட்ரஸ்ஸு, அட்டெண்டரோட ஃபோட்டோ, அப்புறம் அவங்களோட கான்டாக்ட் நம்பர், அவங்களுக்கு அதே மாதிரி ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, அதுமாதிரி அவங்க கண்டக்டருக்கான அந்த லைசன்ஸ் வாங்கியிருக்காங்களான்னு கேட்குறாங்க. வாங்கியிருந்தால் இந்த இடத்துல எஸ்ன்னு போடுங்க. அடுத்து இஸ் த லைசன்ஸ் இஸ் ரெனியூன்னு கேட்குறாங்க. அப்படி ரெனியூ பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ரெனியூ பண்ண டேட்டை அந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு கீழே கூட சேவ் செக்ஷன் கொடுத்துருங்க. இதெல்லாம் வந்து ஸ்கூல் அட்டெண்டன்ட் டீட்டெயில்ஸில் அப்லோட் பண்ணணும். இதே போல் அனைத்து தனியார் பள்ளிகளும் தங்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த வெஹிக்கிள்ஸோட டீட்டெயில்ஸும், டிரைவர்ஸோட டீட்டெயில்ஸும், அட்டெண்டர்ஸோட டீட்டெயில்ஸையும், அட்டெண்டண்ட்டோட டீட்டெயில்ஸையும் எம்இஸ் வலைதளத்தில் அப்டேட் செய்ய வேண்டும். நன்றி.